பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். கொடைக்கானல் காவல்துறையினர் சுற்றுலா தலங்களில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள கொடைக்கானலில் கொடிகட்டி பறக்கும் காளான் கஞ்சா போதை வஸ்துக்கள் விற்பனையை தடுப்பதற்காக டிஎஸ்பி மதுமதி தலைமையில் கொடைக்கானல் காவல் ஆய்வாளர் பாஸ்கரன், குற்றப்பிரிவு ஆய்வாளர்கள், சார்பு ஆய்வாளர்கள் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டனர். நட்சத்திர ஏரி சாலை, நாயுடுபுரம் டிப்போ மற்றும் அனைத்து சுற்றுலா பகுதிகளிலும் காளான் மற்றும் கஞ்சா விற்பனை மறைமுகமாக உள்ளதா என்ற கோணத்தில் சோதனையில் ஈடுபட்டனர். சந்தேகப்படும் வகையில் வந்த வாகனங்கள், சுற்றுலா வழிகாட்டிகள், வாடகை வாகன ஓட்டுநர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளிடம் சோதனையில் ஈடுபட்டனர். மேலும் சுற்றுலா தலங்கள் மற்றும் கொடைக்கானல் நுழைவாயில் பகுதிகளில் பல இடங்களில் பதாகைகள் வைக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் சுற்றுலா பயணிகள் கஞ்சா, காளான் வேண்டும் என்று கேட்டாலோ அல்லது விற்பனை செய்தாலோ அவர்கள் மேல் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் 1 லட்சம் அபராதமும் 10 வருட சிறை தண்டனையும் வாங்கி தரப்படும் என்று டிஎஸ்பி மதுமதி கூறியுள்ளார். மேலும் கடந்த மாதங்களாகவே 20க்கும் மேற்பட்ட கஞ்சா மற்றும் காளான் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தங்கும் விடுதிகளில் காளான் கஞ்சா விற்பனை செய்தால் வங்கி கணக்கு முடக்கப்படும், ஹோட்டல் உரிமம் போன்றவைகள் உடனடியாக ரத்து செய்யப்படும் என கூறப்படுகிறது. நாடி வரக்கூடிய டூரிஸ்டா இருந்தாலும் சரி, மற்ற பர்சன்ஸா இருந்தாலும் சரி, அவங்க மேல நம்மளுடைய காவல்துறையின் கடுமையான நடவடிக்கைக்கு ஆளாவாங்க. இது வரைக்கும் இந்த வருஷத்துல மட்டும் நாங்க 8 மஷ்ரூம் கேசஸ், அது இல்லாம 8 கஞ்சா கேசஸ் கொடுத்துருக்கோம். மஷ்ரூம் கேசஸ் 300 கிராம் நியர்லி சீஸ் பண்ணியிருக்கோம். கஞ்சா 3 கிலோ சீஸ் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் 52% செக்யூர் பண்ணி இந்த வருஷத்துல மட்டும் ஜெயிலில் இருக்காங்க. அது இல்லாமல் ப்ரீவியஸ் கேசஸ்ல ஒரு 40 பேர் உள்ள இருக்காங்க. ஸோ மேஜிக் மஷ்ரூம் நாடி வரக்கூடிய டூரிஸ்ட் எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடியது இதுதான். அதை நோக்கி யாரும் இங்கே பயணிக்க வேணாம்ங்கிறது எங்களுடைய காவல்துறையினுடைய ஒரு கடுமையான வேண்டுகோளாக இருக்கு. இப்போ அதுதான் இந்த வருஷத்துல 8 கஞ்சா கேஸும் 8 மஷ்ரூம் கேசஸும் இது வரைக்கும் கொடுத்துருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக இன்ஸ்டாகிராம் ஐடியில் கொடுத்தவங்களோட ஐடியை சீஸ் பண்ணி அந்த பர்சன்ஸை நோக்கி அடுத்த எங்களுடைய நடவடிக்கை இருக்குது. ஸோ ஐடியில் யார் போஸ்ட் பண்ணாலும் அவங்கள நோக்கியும் நாங்கள் பயணிச்சுட்டு தான் இருக்கோம். லாஸ்ட் வீக்கில் நம்ம இன்ஸ்பெக்டர் அண்ட் ரெவன்யூ டீம் எல்லாருமே கிரைம் டீமோடு சேர்ந்து ஆர்டிஓ தலைமையில் போய் 3 காட்டேஜஸ் சீல் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆசிரமம், அதில் அழகன் ஆசிரமம்ங்கிற ஒரு ஆசிரமமும் சீல் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூவோட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறோம். ஃபாரஸ்ட்டோட ரெக்கி பண்ணி எந்த பிளேசஸ்லாம் ப்ளக் பண்ணுறாங்களோ, எங்கேயெல்லாம் காளானை பறிக்கிறாங்களோ மக்களாக, அங்கேயும் கேசஸ் கொடுத்துட்ருக்கோம். ப்ரப்போசல் கொடுத்துருக்கோம். இந்த தடவை மேல்மலை கிராமத்தில் நம்ம ஒரு ஓபி ஓப்பன் பண்ணுற மாதிரி அவுட் போஸ்ட் ஒன்று கொடுக்குற மாதிரி ஒரு பகுதியில் கண்டிப்பாக அவங்களோட எந்த வெஹிக்கல் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்களோ அந்த வெஹிக்கல் சீஸ் பண்ணப்படும். அதே போல் அவங்களோட வங்கி கணக்கும் முடக்கப்படும். இவங்களுக்கான தண்டனை அதிகபட்சமாக 12 வருஷமும் 1 லட்சம் ஃபைனும் இருக்குது. ஸோ கடுமையான தண்டனை நம்ம செக்ஷன் NDPS ஆக்ட் அண்டரில் இருக்குது. அதை மனசில் வச்சுட்டு அவங்க ஹேக் பண்ணணும். லோக்கல் பீப்புள்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம டாக்ஸி கைடு அசோசியேஷன், அது மட்டும் இல்லாமல் கேர்டேக்கராக ஒரு காட்டேஜில் ஒர்க் பண்ணுறவங்க, நார்மலாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கவங்க எல்லாருமே இந்த காளானை எடுக்கிற ஒரு இதில் இருக்காங்க. எடுத்து டூரிஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ஸோ கொடுக்கறதும் தப்பு, அதை வாங்கிக்கிறதும் தப்பு. பொசிஷனில் வச்சிருந்தாலே NDPS ஆக்ட் படி அவங்க குற்றவாளியாக தான் கருதப்படுவாங்க. இல்லை இது இப்போ சைக்காலஜிக்கல் டாக்டர் கிட்ட நாங்கள் ரெஃபர் பண்ணும்போது புதியதாக, அதாவது ஃப்ரெஷ்ஷாக யாராவது ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ற யூசர்ஸ் ரொம்ப ஒரு அரகன்ஸ் ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுறாங்க. அவங்க அவங்களுடைய பிஹேவியர், நம்ம என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் தெரியாத நிலைக்கு ஆளாக்கப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொல்லக்கூடியது, இந்த மஷ்ரூமை டேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு க்யூரியாசிட்டியை அவங்க வளர்த்துக்காமல் இருக்கிறது தான் நல்லது அவங்களுக்கு. ஒவ்வொரு வீக்கெண்டுமே நாங்கள் ஒவ்வொரு ஏரியா ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். லாஸ்ட் டைம் வட்டக்கானல், அடுத்து கூக்கால், இந்த மாதிரி ஏரியா எல்லாமே ஒவ்வொரு வீக்கெண்ட் நம்ம ஜாயிண்ட் ரைட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்கள் சொல்கிற மாதிரி டென்ட்டும் பண்ணப்படும். மேல்மலை கிராமத்துக்கே ஒரு தனியான அவுட் போஸ்ட் போட்டு தனியாக ஸ்டென்ட் வாங்கி அங்கே எப்போவுமே இரவு ரோந்து பணியாக இருக்கட்டும், இல்லை பகல் பீட் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பண்ணுறதுக்கு நாங்கள் டே பீட் நைட் பீட் ரெண்டுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஐடியாவில் தான் இருக்கோம். நாங்கள் எல்லா ஊர் கிராமங்களையுமே ஏதாவது ஒரு பெட்டிஷன் விசாரிக்க போனாலும் ஒரு ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் போகும்போது கண்டிப்பாக அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி இந்த மாதிரி இந்த பகுதியில் யார் மேலே என்ன கேஸ் கொடுத்துருக்கோம், இனிமேல் நீங்கள் யாராவது பண்ணினா அவங்க மேலே என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கும் அப்படிங்கிற எல்லாமே தகவல் கொடுத்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் போட்டுட்டு தான் வந்துட்டு இருக்கோம்.
தொடர்ச்சியாங்கிறதே இல்லை. ஒரு பர்சன் உள்ளே போயிட்டு வராங்கனாலே அவங்களுக்கு பெயில் கிடைக்கவே நியர்லி ஒரு 10 to 12 months ஆகுது இந்த கேஸில் பெயில் கிடைக்கிறதுக்கே. ஸோ கன்விக்ஷன் ஆன இப்போ ஒரு 2-3 கேஸ் கன்விக்ஷன் ஆயிருக்கு. கன்விக்ஷன் ஆனால் தே காட் ஒரு 10 years வந்து பனிஷ்மெண்ட் இருக்குது. ஸோ இட்ஸ் ஸ்ட்ரிக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் தான். நாங்களும் அதை கேரி ஓவர் பண்ணிட்டு தான் இருக்கோம் இந்த தடவை. இப்போ எங்களோட ஃபோக்கஸ் மேல்மலை கிராமத்துக்கு எங்கள் ஓபி ஓப்பன் பண்ணுறது தான் இருக்குது. வட்டக்கானல் வந்து நாங்கள் தனியாக போய் ரைட் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லை. எங்கள் டீம் ட்ரெயின் டீம் சேர்ந்து இன்ஸ்பெக்டர் தலைமையில் எஸ்ஐ தலைமையில் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டால் நானும் வந்து தனியாக ரைட் பண்ணுவோம். நைட்டில் வந்து நைட் டைம் காட்டேஜஸ் இந்த மாதிரி இருக்கிறத வந்து தனியாக ரைட். இன்றைக்கி வந்து நேற்றும் இன்றைக்கும் பண்ணின ஸ்பெஷல் ரைடில் வந்து சோஃபார் வந்து இன்றைக்கி 3 கேஸ் கமர்ஷியல் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் டூரிஸ்ட் யாரெல்லாம் வந்து பொதுவாக ஒரு அக்யூஸ் கிட்டேயோ இல்லை இங்கே இருக்கிறவங்க கைடு கிட்ட யார்கிட்டையாவது வந்து காளான் வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னா அவங்க மேலேயும் வந்து காவல்துறை இன்னைக்கு நடவடிக்கை எடுத்திருக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு 10 பேரை நாங்கள் செக்யூர் பண்ணியிருக்கோம். அவங்க மேலேயும் இன்னைக்கு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறோம். மேலே வந்து பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் இந்த மாதிரி கேட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து சிட்டிக்குள்ளே பண்ணுறாங்கங்கிறதுனால அவங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கப்படுகிறது.